بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அவர்கள் மறுமை நாளையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வுலகத்தில் அவனுடைய தூதர்களையும் அவர்களுக்கு உதவியாக வேதங்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தில் உள்ள அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையின் அடிப்படையில் எவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மறுமை நாளையில் வெற்றி அடைய முடியும் என்பதை அவனுடைய வேதத்தில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்ப இறைவன் காட்டக்கூடிய அந்த தூதர் காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளை ஒருவன் பேண வேண்டும் என்று சொன்னால் அந்த செயல்களுக்கு மறுமை நாளையில் கூலி வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஒவ்வொரு செயலும் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்திருக்க வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய செயல்களை செய்திருந்தாலும் சரிதான், அவனுடைய செயல் முழுக்க முழுக்க இறைவனுக்காக, அல்லாஹ்விற்காக, மறுமையிலே வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அவனுடைய எண்ணம் இருக்குமானால், அதன் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானானால் நிச்சயமாக அவனுக்கு மறுமையில் வெற்றி உண்டு. அதே அடிப்படையில் நீங்கள் உலகத்தில் எந்த செயல்களை நீங்கள் எடுத்தாலும் அங்கே மன தூய்மையோடு ஒரு செயல் நடைபெறுமானால் அதனுடைய ரிசல்ட், அதில் வரக்கூடிய முடிவு மிகவும் அற்புதமானதாக, மிகவும் தெளிவானதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏனோ வந்தோம் போனோம் என்று இல்லாமல், ஏதோ ஒரு கடமைக்காக செய்தோம் என்று இல்லாமல், மன தூய்மையோடு, அதை தன்னுடைய உள்ளார்த்தத்தோடு, அதில் ஈடுபாட்டோடு ஒரு மனிதன் செய்கின்ற வேலைகளுக்கும் ஏனோதானோ என்று செய்யக்கூடிய வேலைகளுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால்தான் இஸ்லாம் இவ்வுலகிலும் நீங்கள் வெற்றி அடைவதற்கும் மறு உலகில் நீங்கள் வெற்றி அடைவதற்கும் மன தூய்மை, இஹ்லாஸ் கண்டிப்பாக தேவை என்று வலியுறுத்துகிறார். அதிலே அல்லாஹு தஆலாவிடத்தில் ஷைத்தான் அவன் எடுத்து வைத்த வாதத்தில், அவன் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியில் எல்லா மக்களையும் வழிகெடுப்பதாக சொன்னான். அவன் எப்படி சொல்லுகிறான்? முன்னால் வருவேன், ஆதமுடைய சந்ததிகளுக்கு முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலதுபுறம் வருவேன், இடதுபுறம் வருவேன், அத்தனை வழிகளிலேயும் வந்து இந்த மனிதர்களை கெடுப்பேன். எதற்காக? இந்த ஆதமுக்காக வேண்டித்தானே என்னை நீ இந்த ஜன்னத்திலிருந்து வெளியேற்றினாய், என்னை தீண்டத்தகாதவனாக ஆக்கினாய், என்னை ஒரு மோசமானவனாக நீ சொன்னாய். எனவே இந்த ஆதமுடைய சந்ததிகள் அத்தனை பேரும் வழிகட்டவர்களாக, உனக்கு நன்றி பாராட்டுவதற்கு ஆக்குவதற்காக எல்லா வழிகளையும் நான் என்ன செய்வேன்? எடுப்பேன், அத்தனை முயற்சிகளையும் செய்வேன் என்று அவன் சொல்கிறார். இதை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹஜர் 15வது அத்தியாயத்தின் 36, 37, 38, 39, 40வது வசனங்கள்ல ரொம்ப அழகா அவன் என்ன செய்யறான் சொல்கிறான். ரப்பி பிமா அக்வைதனி லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்லி வல உக்வியன்னஹும் அஜ்மஈன். என்னை வழிகெடுத்ததின் காரணத்தினால், என்னை வழிகேட்டில் உள்ளவன் என்று நீ சொன்ன காரணத்தினால் நான் இந்த பூமியிலே அவர்களுக்கு தீயமான காரியங்களை எல்லாம் அழகாக்கி காட்டுவேன், அவர்கள் அனைவர்களையும் நான் வழிகெடுப்பேன், ஒருத்தரும் கூட விடமாட்டேன். ஆனால் ஒருவர்கள் மட்டும் நான் வழிகெடுக்க முடியாது. அது யார்? இல்லா இபாதக மின்ஹும் அல் முஹ்லசீன். உன்னுடைய அடிகாரிகளில் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் வழிகெடுப்பதாக சொன்ன அந்த ஷைத்தான் யாரை மட்டும் வழிகெடுக்க முடியாது என்கிறான்? மன தூய்மையோடு எல்லா செயல்களையும் எவன் செய்கிறானோ அவன் பக்கத்தில் நாம் போகவே முடியாது, அவனை என்னால் கெடுக்கவே முடியாது, அவர்களிடத்திலே என்னுடைய வேலைகளை நான் காட்ட முடியாது. உனக்கு மன தூய்மையோடு செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் என்று அவன் கூட என்ன செய்கிறான்? உத்தரவாதம் தருகிறான். அப்ப இதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக
நீங்கள் மன தூய்மையோடு செய்கின்ற பொழுது ஷைத்தான் இடையில் புக முடியாது. மறுமையிலையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெற்றி அடைய முடியும். நீங்க இந்த இஹ்லாஸ் என்றால் என்ன? அந்த இஹ்லாஸினுடைய கருத்து என்ன? வெறும் இஹ்லாஸ் என்ற அந்த அரபி வாசகத்தினுடைய பொருள் என்ன என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் என்பதற்கு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக வேண்டியாக நீங்கள் செய்ய வேண்டும். இப்ப உதாரணத்திற்கு இங்கே தர்பியா வகுப்புக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க இங்கே எல்லாரும் வருகை தந்திருக்கீங்க, ஒரு நல்ல காரியம்தான். நீங்க வருகை தந்ததனுடைய காரணம் என்ன என்று ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் எடுத்து பார்க்கணும். ஒரே வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது, சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வருவோமே, என்ன ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்க வந்தீர்களே, ஆனால் உங்கள்ட்ட இஹ்லாஸ் இல்லை, உங்களுடைய எண்ணம் வேறு. இன்னும் சிலர்கள் ஒரே தொந்தரவு, ஒரே போனுக்கு மேல போன போறான், எஸ்எம்எஸ்க்கு மேல எஸ்எம்எஸ் போட்டுட்டு கூப்பிட்டு வம்படியா புடிச்சு வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ஏண்டா வெறுப்பாக உள்ளே வந்தீர்களானாலும் உங்கள்ட்ட இஹ்லாஸ் இல்லை. அப்ப உங்களிடத்திலே இந்த தர்பியா வகுப்பு என்று உங்களுக்கு அழைக்கப்படும் பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கணும்? நாமும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நம்முடைய செயல்களும் நல்ல முறையில் அமைய வேண்டும், மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும். அதற்காக வேண்டி திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதற்காக நாமும் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி செல்லுவோம் என்று அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெறுவதற்காக, இறைவனிடத்தில் கூலியை பெறுவதற்காக உங்களுடைய வருகை இருக்குமானால் உங்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது என்று பொருள். உங்களிடத்தில் ஷைத்தான் என்ன செய்ய முடியாது? எந்த இதையும் செய்ய முடியாது. இதற்காக வந்திருந்தால், இந்த நோக்கம் மட்டுமே உங்களிடத்தில் வந்திருக்குமானால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? ஷைத்தான் எதுவும் வர முடியாது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்க ஒவ்வொருடைய இந்த மாதிரி தர்பியா வகுப்பா இருக்கட்டும், அல்லது நீங்கள் நடத்தக்கூடிய வேறு மாநாடாக இருக்கட்டும், அல்லது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அதிலே வரக்கூடியவர்கள் இந்த எண்ணத்தில் இல்லாமல் வந்தால் நிறைய குறைகளை பட்டியல் போடுவாங்க. என்ன கூப்பிட்டாங்க, சாப்பாடு கூட ஒழுங்கா தரல, தண்ணி கூட ஒழுங்கா அவங்க கொடுக்கல, உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட அவங்க போடல, என்னத்தை செஞ்சாங்க, ஃபேன் ஒழுங்கா ஓட மாட்டேன்னுச்சு, காத்து ஒழுங்கா வர மாட்டேன்னுச்சு, இதையே பட்டியல் போடுவோம். பயான் நல்லா இல்ல, அது சொல்லலாம். நாங்க எதுக்காக வந்தோம்? ஹதீஸை கேட்பதற்காக வந்தோம். ஹதீஸ் நீங்க சொன்னீங்களா? பயானை நீங்க சொன்னீங்களா? இது கேட்டா இஹ்லாஸ் சொல்லலாம். என்ன கேட்டா என்ன? வந்ததுல இருந்து உட்கார்ந்து இருக்கிறோம், 2 மணி நேரமா ஒரு டீயை தர மாட்டாங்களாம், ஒரு டீயை கொடுத்தாங்க, அது சுடுதண்ணி மாதிரி இருக்குது, என்ன அதுல சர்க்கரையை போட காணா, இப்படின்னு வரிசையை நம்ம அடிக்கி வந்தோம்னா நம்ம எண்ணம் பூரா மாறிடுச்சு. என்ன சாப்பாடுலையோ டீலையோ இதெல்லாம் நம்ம பெருசாவே தெரியக்கூடாது. நம்ம வந்த அடிப்படை நோக்கம் என்ன? இங்கே ஹதீசுகளை கேட்பதற்கும் குர்ஆன் வசனங்களை கேட்பதற்கும் வந்தோம்னா அதுலதான் கவனம் இருக்கணுமே தவிர மற்ற இல்ல இந்த சின்ன சின்ன குறைகள் நமக்கு பெருசா தெரியக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சிரமப்பட்டிருந்தாலும் நல்ல பயான் நம்ம கேட்டு வந்தோம், நல்ல செய்தியை கேட்டு வந்தோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டோம் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமானால் நம்ம நிச்சயமாக இறையச்சத்தோடு இறைவனிடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலியை நம்ம பெறுவோம். இதை தவிர்த்து வேறு எண்ணங்கள் நம்மள்ட்ட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு வரும்போது கூட, மக்களிடத்திலே அழைக்கும் பொழுது கூட, அங்க வரும் பொழுது உங்களுக்கு வசதி வாய்ப்பு சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி ஆசை காட்டி வரவழைக்கல. அழைத்த அத்தனை பேர்களிடத்திலேயும் என்ன சொன்னாங்கன்னா, அடி கிடைக்கும், உதை கிடைக்கும், ஆனா மறுமையில் உனக்கு நிறைய கிடைக்கும். இங்க கிடைக்கிறது தௌஹீதுக்கு நீ வருமானால், ஏகத்துவ கொள்கையின் உள்ளே நீ நுழைவாயானால் உன்னுடைய பணம் செலவழியும், உன்னுடைய நேரம் உனக்கு செலவழியும், உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். இப்படி சொல்லித்தான் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். ஆனா அந்த குர்ஆன் வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதி காட்டுறாங்க? அஸிபன்னாஸ் அய்யுத்ரகு அய்யகூல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், மக்கள் எண்ணிக்கொண்டார்களா? ஆமன்னா, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்களை சோதிக்கப்படாமல் விட்டுவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஈமான் கொண்டுட்டான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒருவனை ஏத்துக்கிட்டான், ஒரு ஒண்ணும் உங்களுக்கு கிடையாது, நேரா சொர்க்கத்துக்கு போங்க, கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் வரும் என்று சொல்லி அந்த நபி தோழர்களை அழைத்த காரணத்தினால்தான் 313 நபர்கள் ஏறத்தாழ இருந்த அந்த பத்ர் யுத்தத்திலே
எதிரிகள் 1000க்கு மேற்பட்டவர்கள், வலிமையானவர்கள், நல்ல ஆயுதங்களோடு வரும்போது நின்று என்ன செஞ்சாங்க? போராடினாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. உஹது போர்க்களத்தில் போராடினாங்க, கந்தக் போர்க்களத்தில் போராடினார்கள். அப்ப வரக்கூடிய மிக கடுமையான எதிரிகளுடைய தாக்குதலை எல்லாம் துச்சமாக கருதினாங்க. காரணம், அங்க உள்ளே வரும் பொழுது இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு இங்கே வந்தது பணம், பதவி இதற்காக நாங்கள் வரவில்லை, சொத்து சுகங்களுக்காக வரவில்லை, கஷ்டங்கள் சிரமங்களையும் ஏற்று மறுமை நாளையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவங்க நினைத்தாங்க. அப்ப இந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஆழமாக செஞ்சீர்களானால் நீங்கள் செய்யக்கூடிய சிறிது கூட பெருசாக அல்லாஹ் கணக்கில் கொள்வான். நீங்கள் சில நேரங்களில் தவறே செய்யாமல் நீங்கள் இருக்கும் பொழுது, தீமையை செய்ய நாடும் பொழுது கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? அதற்கு கூட நன்மையை கொடுத்து விடுகிறார். எதற்காக கொடுக்கிறான்? அந்த மன தூய்மைக்காக வேண்டி, அந்த இஹ்லாஸுக்காக வேண்டி கொடுக்கிறார். எப்படி? சில சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல பொன்மொழிகள் இதற்கு நிறைந்திருக்கிறது. அதுல ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 7501வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் கூறுவதாக, இதா அராத அப்தி, என்னுடைய அடியான் ஐயமல ஸய்யதன் ஃபலா தக்துபுஹா அலைஹி ஹத்தா யமலஹா, என்னுடைய அடியான் ஒருத்தன் தீமை செய்ய நாடுகிறான். அப்ப உடனே மலக்குமார்களை நீங்க உடனே தீமை செஞ்சுட்டான்னு எழுதிடாதீங்க. எதுவரை அவன் செய்யற வரையில செஞ்சுட்டான் எழுதிக்கலாம். இன் அமிலஹா ஃபக்துபுஹா பிமிஸ்லிஹா, அவன் செஞ்சுட்டான் அதே அளவு பதிவு செஞ்சுக்கிறங்க. இன் தரக்கஹா மின் அஜிலி, கவனிங்க, இன் தரக்கஹா மின் அஜிலி, என் காரணத்தினால் அதை அவன் விட்டுவிட்டால், தப்பு செய்ய நாடினான், ஏதோ பாவமான காரியம் செய்ய நாடினான், ஆனால் அவன் என்ன செய்யறான்? அவன் நினைத்த பிறகு மின் அஜிலி, என் காரணத்தினால், அதாவது அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் அதை விட்டு விட்டான் என்று சொன்னால் ஃபக்துபூஹா லஹு ஹஸனத்தன், அவன் முழுமையான ஒரு நன்மை
செய்ததாக எழுதி விடுங்கள், பதிவு செய்து விடுங்கள். அல்லாஹ் ஒரு தீமையை செய்ய நாடி அந்த தீமையை அவன் செய்கின்ற நேரத்தில் நெருக்கமான ஒரு கட்டத்தில் அவன் மனசுல என்ன வருது, ஆஹா அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே, நாம் புறம் பேசுகிறோமே அல்லாஹ் கேள்வி கேட்பானே, நம்ம திருடுகிறோமே, திருட நினைக்கிறோமே, இது மிகப்பெரிய ஒரு பாவம் இல்லையே, அல்லாஹ் தண்டிப்பானே என்பதற்காக ஒருவன் விட்டால் அவனுக்கு ஒரு முழு நன்மை. எதுக்கு? தீமையை செய்ய நாடி விட்டவனுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை பதிவு செய்கிறார். தீமையை செய்தவனுக்கு கொடுக்கிறார் என்றால் எதற்காக கொடுக்கிறான்? அல்லாஹ்வுக்காக. திருட போனோம், உன்னொருத்த பார்த்துட்டான், அதனால கையெழுத்தது இல்ல, யாருமே இல்ல, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அழகா திருடிட்டு போயிடலாம், நல்ல வாய்ப்பு வசதிகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் கூட ஆஹா இது யாருக்கு தெரியாட்டாலும் அல்லாஹ் ஒருவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்ட்ட மறுமையில் நம்ம பதில் சொல்லணும், வேணாம் இந்த ஷைத்தானுடைய இந்த ஆசையை விட்டு நம்ம விலகிக் கொள்வோம் என்று அப்படி விலகிட்டீங்கன்னா நீங்க நன்மை செய்ததாக அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? பதிவு செய்து விடுவான். எப்படின்னு பாருங்க. இது எந்த அடிப்படையில் அல்லாஹ் கொடுக்கிறான்? இஹ்லாஸுக்காக, மன தூய்மைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இது எல்லார்ட்டையும் இருக்கும். இந்த பழக்கம் நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் கொண்டு வரணும். ஒருவன் ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போனான்னு சொன்னா, அவன் மறந்து விட்டுட்டு போனான்டா நம்ம என்ன செய்யணும்? அதை எடுத்து பாதுகாப்பாக வைத்து அவர்களிடத்துல என்ன செய்யணும்? கொடுக்கணும். யாரு விட்டுட்டு போனாரோ அவரிடத்துல போய் எடுத்து அதை நாம் கொடுக்கணும். நல்லா போறான், என்ன நல்லா மாட்டிக்கிறட்டும், அவன் எதுல ஏதாவது ஒரு சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழித்து வைப்பது, கிழித்து போடுவது, இந்த மாதிரி தீய எண்ணங்கள் நம்மள்ட்ட வரக்கூடாது. ஒரு எந்த தவற பெரிய அளவுல ஒருத்தன் தவறு செய்ய முன் வந்தாலும் அதை நன்மையை கொண்டு அதை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்யணும். அப்படி ஒரு எண்ணமே உங்களுடைய உள்ளத்தில் பதிவாகிவிட்டாலும் அல்லாஹ் எதை எல்லா எடுத்தாலும் எங்க வரணும்டா கடைசியில் அல்லாஹ்வுல நிக்கணும். இது இறைவனுக்காக செய்கிறேன், இறைவன் சொன்னதுக்காக விடுகிறேன் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். மனிதனுடைய எண்ணம் வரவே கூடாது. பணம் பொருளாதாரங்கிற எண்ணம் உள்ளத்துல வரவே கூடாது. அல்லாஹ்விடத்தில் கூலி ஏற்பதற்காக இறைவனுக்காக வேண்டி நான் அதை செய்கிறேன் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல வந்துவிட்டால் கூட அதற்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு நன்மையை பதிவு செய்கிறான். அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவத்தை பாருங்க. இந்த மாதிரி இஹ்லாஸுடன் மன தூய்மையோடு யாரெல்லாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள்? இன்று நீங்கள் பொறாமை, ஒருத்தரை பற்றிய அடுத்தவர்களை புறம் பேசுவது, அடுத்தவனுடைய வியாபாரத்தை கெடுப்பது, இதெல்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்கிறது. ஒரு தொழில ஒருத்தன் முன்னேறி வருகிறான் என்று சொன்னால் என்ன செய்வான்? எப்படி இவ்வளவு பணம் வருது, திருடி போனோம், கொள்ளை அடிச்சிட்டு போனோம், அதை செஞ்சிருப்பானான்னு ஒரு கெட்ட எண்ணத்தை அவன் மேலே நம்ம பார்க்கிறோம். அல்லது நம்மை விட பணக்காரனான அவனுடைய தொழிலை நாசமாக்குவதற்கு என்னென்ன செய்வது? அவன் கலப்படம் பண்றான், ரேட்டை என்ன செய்கிறான், பொய்யான இதை வாக்குறுதியை சொல்லி விற்கிறான், இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி நம்முடைய சகோதரனுடைய வியாபாரம் பெருக வரும் பொழுது கூட அதை நம்ம தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன குறுக்கு வழிகள் எல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நாம செய்கிறோம். ஆனா இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒருவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன தூய்மைக்கு இஹ்லாஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியில் 2272வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இந்த செய்தியை பரவலாக கேள்விப்பட்ட ஒரு செய்திதான். குகையில் போய் மாட்டிக்கொண்ட 3 நபர்கள், அந்த 3 நபர்கள்ல ஒருவர் இந்த தொழில் தொடர்பாக உள்ள ஒரு செய்தியை அவர் சொல்றார். என்ன சொல்லுகிறாரு? 3 நபர்கள் அந்த குகையில மாட்டி அதுல ஒரு கல் அடைச்சுக்கிடுச்சு, வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன, எல்லாரும் நம்முடைய நல்ல அமல்களை எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் போது 3வது நபர் சொல்லுகிறார், நான் ஒரு முதலாளியாக என் கீழ் பல தொழிலாளிகள் வேலை செய்வர்களாக இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு தொழிலாளி என்னிடத்துல வேலை செஞ்சான். வேலை செஞ்சுட்டு அவன் கூலி வாங்காமல் போயிட்டான். கூலி வாங்காமல் போன உடனே நான் என்ன செஞ்சேன், அவனுடைய கூலியை வாங்கி, அவன் வாங்காம போன அந்த கூலியை எடுத்து சில ஆடுகளை வாங்கி விட்டான். அதை ஒரு முதலீடு பண்ணினேன். முதலீடு பண்ண உடனே என்ன ஆனிச்சு, அதுல இருந்து நிறைய லாபங்கள் பெருக ஆரம்பிச்சு, பெருகி நிறைய வந்துருச்சு. அது ஆட்டு மந்தைகள் அளவுக்கு போயிருச்சு. அந்த பணத்தை வாங்காமல் போனானே அந்த வேலைக்காரன் ஒரு நாள் என்கிட்ட கேட்கிறான், எங்களுடைய முதலாளியே நீங்கள் என்ன செய்யுங்க, யா அப்துல்லா அத்தி இலைய அதிரி, அல்லாவின் அடியானே நான் விட்டுட்டு போன அந்த கூலியை எனக்கு கொஞ்சம் திருப்பி தந்துருங்க அப்படின்னு என்ன செய்யறாரு கேட்கிறாரு.
அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், குல்லுமா தரா மின் அஜிரிக்க மினல் இப்லி வல் பக்கரி வல் கனமி வல் ரகீக். நீ பாக்குறிய ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை, இந்த வேலையாட்கள் எல்லாருமே உனக்குள்ளதான், எடுத்துக்கிட்டு போ. இப்படி சொன்னா என்ன செய்வான்? ஆஹா, இந்த கேலி கிண்டல் பண்றதுக்கு இதை நம்ம கொடுக்கறதுக்கு 1 ரூபாய் 10 ரூபாயை கொடுக்கறதுக்கு பதிலா நம்மள என்ன செஞ்சான்? நல்ல கிண்டல் அடிக்கிறான் அந்த ஆளு. ஆமாடா, நீங்க போட்டு பணம் பூரா இங்கதான் இருக்கு, எல்லா சொத்தையும் எல்லாம் எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவர் நினைத்து அவர் அழகா சொல்லுகிறா, யா அப்தல்லா லா தஸ்தஹ்ஸிஉ பி, என்னை கேலி பண்ணாதீங்க. எனக்கு விட்டுட்டு போனா என்ன செய்ய? அவர் 100 ரூபாய் விட்டுட்டு போயிருப்பான், அதை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொல்லாம இந்த ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தை ஒட்டக மந்தை இந்த வேலையாட்கள் முதற்கொண்டு எனக்கு என்னை கேலி கிண்டல் பண்ணாதீங்க. அல்லாஹ்வின் அடியான நான் விட்டுட்டு போன என் கூலியை மட்டும் கொடுத்துருங்க, ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்ற கருத்தில் அவர் கேட்கும் பொழுது, இல்லை இல்லை, அவர் உண்மையை சொல்கிறார். நீ தந்த பணத்துலதான் இவ்வளவையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். எடுத்துக்கிட்டு போன உடனே அவர் அத்தனை ஒன்று விடாமல் அவர் சொல்கிறார், பலம் எத்துருக்கு மின்ஹு ஷையன், அதுல இருந்து ஒன்றை கூட அவர் என்ன செய்யல, விட்டு வைக்கல, மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்தோஷமா போனார். அப்பதான் அவர் சொல்ற, யா அல்லாஹ், இது உனக்காக வேண்டி, வேற யாருக்காக நான் செய்யல, உனக்காக வேண்டித்தான் இதை செய்திருப்பேன். இது என்று நீ நாடினாய் என்று சொன்னால் இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலை எங்களை காப்பாற்றின உடனே அந்த கல் முழுமையாக விலகி வெளியே போன செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒருவன் ஒரு கூலியை கொடுத்துட்டு பல மாசங்கள் அப்படியா நம்மகிட்ட கேட்டா, என்ன எப்போ வாங்கின, எந்த நாள்ல வாங்கின அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம ஒரு கேலியாக, ஒரு கிண்டலாக, ஒரு அலட்சியமாக ஒரு வேலைக்காரன் விட்டுட்டு போனா கூட நம்ம சொல்லுவோம். சொல்லிட்டு கூட இருந்தா கூட பாப்போம், நாளைக்கு வா பாப்போம், அப்படி நாளைக்கு வந்தோடனே கொஞ்சம் வேலையா இருக்கிற நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சு ஏதோ என்ன தெரிந்த எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பாக கொடுப்போம். யாருடைய பணம்? அவன் உழைத்த பணம். அவனுடைய பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு நமக்கு மனசு வர்றதில்லை. ஆனால் அந்த மனிதர் என்ன செஞ்சிருக்கா பாருங்க, அவருடைய பணத்தை திரும்பி வாங்க வருவார் என்பதற்காக அதை முதலீடு செய்து அவனுக்கு ஒரு நன்மையை நாம செய்யலாம் அப்படின்னு எண்ணினார். பார்த்தீர்கள் இல்லையா? அந்த எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தரும். இது இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ்விற்காக வேண்டிதான் செஞ்சாரு, வேற யாருக்காக வேண்டியும் செய்யல. அவர்கிட்ட சந்தோஷப்படணும், அவர் மகிழ்ச்சி வரணும் இல்ல, அந்த ஒரு அடியானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கட்டும் என்று சொல்லி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அதை 1000 100 ரூபாய் போட்ட முதலுக்கு அவ்வளவு பணத்தை கொடுத்து அனுப்புறார். இந்த எண்ணம் நமக்கு வருதா? நம்மிடத்தில் அப்படி இருக்கிறதா? நம்மள்ட்ட பார்த்தோம் என்று சொன்னால் எந்த இயக்கங்களாக இருக்கட்டும், எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், என்னென்ன பொறாமை குணங்கள் நிறைய இருக்கு. எனக்கு என்னைய சொல்லல, உன்னைய சொல்லல. ஒரு பள்ளியாசல் கட்டுகிறோம். இந்த பள்ளியாசல் கட்டுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு புக் வாங்கி அடிச்சு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், வசூல் பண்ணணும். நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்னு நம்ம கொடுத்தோம் சொன்னா, அதை வாங்கி வைத்து விட்டு தலைவாணிக்கையில படுத்து தூங்கக்கூடிய எத்தனை பேரு? இறை இல்லம் பள்ளியாசல் கட்டுவதற்காக நம்ம சொல்லும் போது முயற்சி பண்ணி எடுத்துட்டு போய் என்ன செஞ்சணும், எல்லாத்தையும் நம்மளை திட்டுவான், பேசுவான், ஏசுவான். எல்லாரும் கேட்போம், உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா, எப்ப பார்த்தாலும் நோட்டு புக்கோட வரீங்களான்னு கேட்க தான் செய்வான். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நோட்டு புக்கா போனா அந்த கடைக்காரன் என்ன செய்வான், ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு ஏண்டா ஒரு போட சொல்லுவான். இது எதுக்கு நமக்கு தேவையா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துக்கு போடுற ஆளுக்கு உண்டு. சில ஆளுக்க பள்ளியாசல் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து என்னிட்ட கேட்டீர்களா, என்னைய சொன்னீர்களா, என்னை அதுல உறுப்பினர்களாக போட்டீர்களா, என்ன இப்படி கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் ஒதுங்கிறார். அவர் நல்ல வசூல் பண்ணுவதற்கு திறமையானவராக இருப்பாரு, நல்ல மக்களிடத்தில் பேசுவதற்கு நல்ல வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருப்பான். அவரு சில நேரத்தில் வெளியே போயிருப்பார். திடீர்னு அவசர ஆலோசனை போட்டு ஏதாவது முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்னது வீராப்பு, என்னை கூப்பிடாமல் எப்படி நடப்பது, என்னட்ட கேட்காமல் எப்படி நடப்பது, இன்று இப்படி சொல்லிக் கொண்டு ஒதுங்கி போறவர்கள் உண்டு. எப்படி இருக்கணும்? இஹ்லாஸ் உள்ள மன தூய்மையானவர்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இறை இல்லம் நமக்கு தேவை, பள்ளியாசல் நமக்கு அவசியம், அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இந்த பள்ளியில தொழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நமக்கு நன்மை உண்டு என்று வரணும். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான
பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தில் இருந்து சொல்லி காட்டுறாங்க. ஆனால் நிலை என்ன? கோடி கோடியாக கொடுக்கக்கூடியவன் எதுவும் சொல்லாமல் போய்விடுவான். ஆனா 10 ரூபாய் கொடுக்கிறவன், 100 ரூபாய் கொடுக்கிறவன், இவர்கள் எல்லாம் என்ன செய்ய, நம்முடைய நன்மைகளை எல்லாம் அளிக்கக்கூடிய காரியமாக எல்லாத்தையும் ஊர் ஊரா சொல்லி காட்டி இந்த இஹ்லாஸை போக்குவரவு உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில் ஏறிட்டு பார்க்காதவர்கள் சில ஆளுகளை சொல்றாங்க. சலாசத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யல்னுரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இப்படி 3 நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப இதை அறிவிக்கக்கூடிய அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, வகாபு வஹசிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ். அங்க அபூதர் சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நஷ்டமாகி இழப்புக்கு உள்ளான அந்த மனிதர்கள் யார் சொல்லுங்க. அல்லாஹ் பார்க்க மாட்டானா, பரிசுத்தப்படுத்த மாட்டானா, அவ்வளவு மோசமான ஆள் யாரு? அவர் சொல்லுங்க, அந்த காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருந்துக்கிறோம் அப்படின்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்பிலு, ஆடைகளை தரையில் இழுபடுமாறு இழுத்து செல்பவன். ரோட்டை கூட்டிட்டு போறானா இல்லையா? இதெல்லாம் அரசியல்வாதிகளை பார்க்கணும். அழகா அற்புதமா பளபளபளன்னு வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பான், ஆனா தெருவுல உள்ள நஜீஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போவோம். இந்த மாதிரி இழுபடுவதை போன்று ஆடைகளை அணியக்கூடியவன். இரண்டாவது அல் மன்னான், சொல்லி காட்டுபவன், செய்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடியவன். நான் 100 ரூபாய் கொடுத்தேன், இந்த மீட்டிங் தர்பியா மீட்டிங் வச்சாங்களா, அதுக்கு நான் ஒரு 50 ரூபாய் கொடுத்தேன். யாரும் கேட்டே இருக்க மாட்டான், இவங்களும் 50 ரூபாய் கொடுத்தது 50 ரூபாய் சொல்லி காட்டுறது. தர்மங்களை சொல்லி காட்டக்கூடியவன். இன்னொருத்த அல் முன்ஃபிகு சில்அதஹு பில் ஹல்ஃபில் காதிம், பொய் சத்தியம் செய்து சரக்குகளை விற்கக்கூடியவன். அல்லாஹ்வை கூப்பிட்டு, அல்லாஹ் மீது சத்தியமாக இது ஒரிஜினல் சரக்கு தான், அல்லாஹ் மீது சத்தியமாக இது இப்பதான் வந்தது, அல்லாஹ் மீது சத்தியமாக இதனுடைய அடக்கம் இவ்வளவுதான், இப்படின்னு அல்லாஹ்வை கூப்பிட்டு என்ன செய்யறது? பொய் சத்தியத்தை செய்து எல்லா பொருள்களையும் விற்கிறவன். இந்த 3 பேர்களையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மறுமை நாளில் ஏறிட்டு பார்க்க மாட்டான், பரிசுத்தமும் படுத்த மாட்டான். அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நம்முடைய மன தூய்மையை போக்கக்கூடிய சொல்லி காட்டுதல். இதை திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுல 264வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு வ ரியா அன்னாஸ் வலா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். உங்களுடைய ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமும் நோய்வினை செய்வதன் மூலமும் அழித்துக் கொள்ளாதீர்கள், அதனுடைய நன்மையை இல்லாமல் ஆக்கிறாதீங்க. எந்த மாதிரி? கல்லதி இன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ், ஒருத்தன மாதிரி ஆயிராதீங்க. அவன் முகஸ்துதிக்காக வேண்டி செலவழிக்கிறான், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறான். வலா யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாதவன் இருக்கிறானே, அவனை மாதிரி நீங்களும் ஆளாகி விடாதீர்கள். நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் இன்று எல்லா விளம்பரங்களுக்காக வேண்டி செய்யப்படுவதை நீங்க சாதாரணமா பாக்குறீங்க. ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் கூட அது போஸ்டர் அடிச்சு, வால் போஸ்டர் அடித்து, இந்த தலைவர் வருகிறார், அவர் வருகிறார், இவர் வருகிறார்னு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க பார்க்கிறோம். எல்லா விளம்பர பிரியர்களாக எல்லா விஷயங்களிலேயும் என்ன செய்ய சொல்லி காட்டி, இவெல்லாம் அல்லாஹ்வை நம்பாதவன், மறுமையை நம்பாதவன். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய, இஹ்லாஸ் இல்லாம உங்கள் மன தூய்மையை போக்கக்கூடிய, உங்கள் தர்மத்தை போக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடாதீங்க. என்னத்தை செய்தாலும் என்ன செய்யணும்? லட்ச ரூபாயை நீங்கள் கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கணும். 5 ரூபாய் கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பாருங்களே தவிர, இந்த உலகத்துல நான் இவ்வளவு ரூபாய் கொடுத்தேன், எனக்கு தலைவர் பதவி வேணும், எனக்கு செயலாளர் பதவி வேணும், நான் வந்து எழுந்து நிக்கணும், நான் வந்து சொன்னேன்டா அந்த என் கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் உங்கள்ட்ட கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நீங்க கொடுத்த அந்த பணத்துக்கு ஒரு ரூபாய் செய்த அளவினுடைய நன்மையை கூட அல்லாஹ் தஆலா மறுமையில் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டாது. இல்லாமல் சொல்லி சொல்லி காட்டிய உங்களுக்கு பரிசுத்தம் என்பதும் இல்லை,
அல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அதனால இந்த முகஸ்துதிக்காக வேண்டி அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்கள் செயல்பாடுகள் கண்டிப்பாக கூடாது. நம்ம கூட சில விஷயங்கள்ல செய்யலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்மளும் கூட போட்டோ எடுத்து பத்திரிகையில போடத்தான் செய்யறோம், என்ன பித்ரா அரிசி எல்லாம் கொடுக்கத்தான் செய்யறோம், அப்ப இதெல்லாம் தவறான்னு கேட்கலாம். நம்ம பித்ரா அரிசிகளை கூட சொல்லிட்டோம், அந்த பித்ரா அரிசியினுடைய பையினுடைய செலவு கூட பித்ரா வசூலுடைய இதுல வரக்கூடாது. கிளைகள் உங்க சொந்த பணத்துல செய்யலாமே தவிர மக்கள்கிட்ட வாங்கின பணம் எவ்வளவோ அது அவங்களுக்கு பொருளாக போய் சேர்ந்துடணும். எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய செலவினங்கள் இதிலிருந்து எடுக்கக்கூடாது என்ற நம்ம கட்டளை என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டு இருக்கிறோம். சில இடங்கள்ல போட்டோ எடுக்கிறோம்னு சொன்னா அது விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல என்கிறதையும் வழங்குகிறோம். ஏன்னா உங்கள் மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம பணம் வாங்குறோம், பணம் வாங்கி அது கரெக்டாக ஏழைகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரத்திற்காகத்தான் இந்த போட்டோக்கள் எடுக்கிறோமே தவிர நம்ம உணர்வு போன்ற பத்திரிகையில் அந்த பத்திரிகையில் அந்த போட்டோவை வெளியிடுகிறோமே தவிர நம்ம பெருசா செய்கிறோங்கிற இந்த முகஸ்துதிக்காக வேண்டி நம்ம என்ன செய்வது இல்லை. ஆதாரத்துக்காக நான் வாங்கின பணம் இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க இந்த பாத்துக்கிறேங்க. அதுல கூட இப்ப நாம் என்ன செஞ்சிருக்கணும், அடுத்தவர்களுடைய மனத்தை புண்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி வாங்குபவர்களுடைய அந்த போட்டோ முகத்துல கூட கொஞ்சம் முகம் தெரியாத அளவுக்குள்ள போட்டோக்களை நம்ம போட சொல்லியிருக்கோம். ஒரு உதவி வாங்குறாருன்னா அவருடைய கௌரவம் என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது. அதனால அவங்களுடைய போட்டோக்கள் வந்துச்சுன்னா முகத்தை மட்டும் லைட்டா, நம்மள்ட்ட ஒரிஜினல் இருக்கும்போது கரெக்டா இருக்கட்டும், மக்கள்கிட்ட காட்டும் பொழுது அந்த முகம் தெரியாத அளவுக்கு தூரமா இருக்கிற மாதிரி எடுங்க, அல்லது அப்படி தெரியறதா இருந்தா கொஞ்சம் அழிச்ச மாதிரி முகம் தெரியாத மாதிரி போட்டோ போடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பின்பற்றி வருகிறோம். இதெல்லாம் எதுக்காக வேண்டி, அடுத்தவருடைய மனம் புண்படக்கூடாது, மன தூய்மையோடு இஹ்லாஸோடு நாம் செய்கிறோம் என்பதற்காகத்தான். அதனால விளம்பரங்களுக்காக வேண்டி யாராவது இந்த அமைப்பில் நாம் இருந்தாலோ செயல்பட்டாலோ இங்கேயும் என்ன செய்யாது, நிலைத்திருக்க முடியாது, மறுமை நாளையிலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போயிடும். அந்த செய்திகள்ல இன்னும் சில செய்திகளை சொல்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 6499வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சம்மா சம்மா அல்லாஹு பிஹி வமன் யுராயி யுராயி அல்லாஹு பிஹி. யார் விளம்பரத்திற்காக வேண்டி செய்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா மறுமையில் விளம்பரப்படுத்திடுவான். யார் முகஸ்துதிக்காக வேண்டி செய்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளையில் அம்பலப்படுத்துவான். நீங்க செய்யற இந்த நல்ல காரியங்கள், இப்ப தாம்பரத்துல நிகழ்ச்சி நடத்தணும் பாருங்க, தாம்பரத்துல 10 நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு காட்டுவதற்கு அப்படி இருந்தா அல்லாஹ் மறுமையில காட்டிடுவான். இவங்க செய்தது மன தூய்மையோடு மக்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸை கொண்டு போய் சேர்த்ததுக்கு அல்ல, விளம்பரத்திற்கு அப்படின்றான். இல்லை உண்மையிலேயே மன தூய்மையாக செய்தார்களே ஆனால் அதுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான். நம்ம இங்க மீட்டிங் போடுவதும் சரி, அவர்களுக்கு துண்டு பிரசங்கள் கொடுப்பதும் சரி, ரத்த தான முகாம்கள் நடத்துவதும் சரி, உதவிகள் செய்வதும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன, அல்லாஹ்விடத்தில் கூலி. யாராவது விளம்பரத்துக்காக வேண்டி இந்த உலகத்திலே நீங்கள் நடத்தீர்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்யுமா, மறுமையில எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த பார் விளம்பர புரியர், இந்த விளம்பரத்திற்காக வேண்டி செய்த இந்த மாமனிதன் இந்த பார் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாலே உங்களை என்ன செஞ்சு விடுவான், அம்பலப்படுத்தி விடுவான். அதனால கவனித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் நீங்கள் செய்யுங்கள், மறுமையின் கூலியை எதிர்பார்த்து நீங்கள் செய்யுங்கள், மனிதனுக்காக நீங்கள் செய்யாதீர்கள். இதை இன்னொரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா தன்னுடைய காலை வெளிப்படுத்தி காட்டுவானா. மறுமை நாள் இங்க அல்லாஹ் பார்க்க முடியாது, மறுமை நாள்ல அல்லாஹ் காட்டுவான். சஹீஹ் புகாரியில் 4919வது செய்தியாக 4919 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யக்ஸிஃபு ரப்புனா அன் சாத்திஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய காலை என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். அப்ப யஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் வ முஃமினா, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் என்ன செய்வார்கள், சஜிதா செய்வார்கள். அப்போ யபுகா குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபித் துன்யா ரியாஅன் வ சும்அதன், முகஸ்துதிக்காக விளம்பரத்திற்காக ஏவன் அங்கே இந்த உலகத்தில் சஜிதா செய்தானோ அவன் மட்டும் தனியா நின்றுவான், மற்ற எல்லாருமே சஜிதா செஞ்சிருவாங்களாம். அப்ப அவனும் அல்லாஹ்வாச்சே அல்லாஹ்ட்ட சஜிதா செய்ய வேண்டுமே என்று சஜிதா செய்ய போவானா. இப்ப யதுஹபு லியஸ்ஜுத ஃபயஊது லஹ்ருஹு தபக்கன் வாஹிதா, சஜிதா செய்ய போவானா, அல்லாஹ்வுக்கு போய் சஜிதா செய்வோம், அல்லாஹ்ட்ட நன்மையை பெற்றுக்கொள்வோம் போகும்போது அவனுடைய முதுகு ஒரே கட்டை அப்படி நின்றுமா, சஜிதா குனிஞ்சு சஜிதா செய்ய முடியாது, இப்படி கட்ட மாதிரி நின்று விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. யார சொல்றாங்க, ரொம்ப ஆபீதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்பா இவரா ஃபஜ்ர் தொழுகை கரெக்டா நடப்பாரு,
ஐவேளை தொழுகை ஒழுங்காக தொழுவாரு, இபாதத்துகள்ல கொஞ்சம் கூட விட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அவருடைய நிலைமை என்ன? இந்த உலகத்துல பெரிய ஆபிதுன்னு சொல்லணுங்கிறதுக்காக அவர் செஞ்சது, நல்ல தொழுகையாளி என்று மக்கள் பேசுவதற்காக செஞ்சது. அப்ப அவர்கள் எல்லாம் மறுமை நாள்ல வந்து அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யும் பொழுது சஜிதா செய்யாம அப்படி நின்றுவாங்க. அப்போ எங்க போவாரு? நேரா நரகத்துக்கு போக வேண்டியதான். அல்லாஹ்விற்காக மறுமைக்காக வேண்டி நற்காரியங்கள் செய்யாமல் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமை நாளையில் எந்த நற்பேரும் இல்லாம கடைசியில் போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி நடந்தவர்கள், இதே அடிப்படையில முகஸ்துதிக்காக நடந்தவர்களை பற்றி இன்னொரு கோணத்துல சொல்றாங்க. இந்த போர்க்களத்துல போர் செய்கிறான் மனிதன் வந்து கடுமை ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா, உம்மாவையெல்லாம் சொல்ல முடியாது, பிள்ளையெல்லாம் சொல்ல முடியாது. யார சொல்லுவா? தன்னுடைய உயிரைத்தான் ரொம்ப நேசிப்பான். ரொம்ப நேசிக்கிறான்னு சொன்னா மனிதன் எதை நேசிப்பான் என்று சொன்னால் அவன் உயிரைத்தான். மற்றதெல்லாம் பின்னாடி சும்மா சொல்லுவான், உயிரை கொடுப்பான், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு சொல்லுவான். ஆனா உண்மையிலேயே உயிர் போகக்கூடிய நிலைமை வருமானால் அவன் உயிரை கொடுக்க மாட்டான். என்ன செய்வான்? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி போயிடுவான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுறாங்க, மனிதன் வளரும் பொழுது ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து வளருதான். அதுல முதலாவது ஃபுட்புல் மால், இந்த பணத்தின் மீது கொண்டுள்ள ஆசை. இது நிறைய போயிட்டே இருக்கு. எவ்வளவு சேர்த்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் நினைச்சிட்டே இருப்பான். இது மனிதன் இயல்பு. தூளுல் உமர், வயது கூடி இன்னும் கூட இருக்கணும், இன்னும் கொஞ்சம் காலம் வேணும், இன்னும் கொஞ்சம் காலம் வேணும் அப்படிதான் நினைப்பான். அதனால்தான் 90 வயசா இருந்து அல்லது 99 வயசாகி காய்ச்சலானா அதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடானா? வாழ்ந்து போனா கட்டதானே, போனா போகுதுன்னு சும்மா இருக்கானா? என்ன போய் ஏதாவது மாத்திரை எதுமோ அதை தும்மோ எதுமோன்னு சாப்பிடுறாங்களா இல்லையா? ஏன்? இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும்னு ஆசை. அப்போ இந்த உயிர் போகக்கூடிய அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய உயிரை ஒருத்தன் கொடுத்தான்னா அதுக்கு தான் மிகப்பெரிய நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். ஷஹீத் என்று சொல்றோமே, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவனுக்கு தான் மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய இதை கொடுக்கிறான். கபர் வாழ்க்கை கூட அவங்களுக்கு கிடையாது. யாரு? ஷஹீதுகளுக்கு. அவங்க பச்சை நிறத்து பறவையினுடைய வடிவில சொர்க்கலோகத்தில் போய் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கபர் வாழ்க்கை கிடையாது அவங்களுக்கு. மற்ற எல்லாத்துக்கும் கபர் வாழ்க்கை இருக்கு, ஷஹீது கிடையாது. சொர்க்கலோகத்தில் இன்னும் சுத்தி கொண்டு இருப்பாங்க ஷஹீதுகள் எல்லாம். அப்படி உயிரை போக்குனானே அவன் எல்லாத்துக்கும் கிடைக்குமா? போர்க்களத்தில் போன அத்தனை பேருக்கும் அல்லாஹ் இந்த இதை கொடுத்துருவானா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, சஹீஹ் புகாரியில் 7458வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்க அர்ரஜுலு யுகாத்திலு ஹமியத்தன், ஒருத்தன் வந்து போர் செய்கிறான். எதற்கான? இனவெறிக்காக வேண்டி, தன்னுடைய இனத்துக்காக வேண்டி போராடுறான். இன்னொருத்தன் யுகாத்திலு ஷஜாஅத்தன், ஒருத்தன் வந்து தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக போராடுகிறான். இன்னொருத்தன் யுகாத்திலு ரியாஅன், இன்னொருத்தர் வந்து முகஸ்துதிக்காக வேண்டி போராடுகிறான். அய்யுதாலிக ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் செஞ்சவன் யாரு? இந்த 3 பேரும் முஸ்லிமா இருக்கிறான், தன்னுடைய இனத்துக்காக வேண்டி செய்யறான், அடுத்ததாக வந்து முகஸ்துதிக்காக வேண்டி செய்யறான், இன்னொருத்தர் வந்து தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக செய்யறான். இதுல யார் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தா அல்லாஹ் கருதுவான், நன்மையை கொடுப்பான், அந்த ஷஹீதுடைய அந்த நன்மை அவனுக்கு கிடைக்குன்னு கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர் அழகா சொன்னாங்க, மன் காத்தல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமா உயர வேண்டும், உயர்ந்தோங்க வேண்டும் என்பதற்காக எவன் போராடுகிறானோ அவன்தான் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தவன் தான். இந்த 3 பேரும் யாரையும் அல்லாஹ் கவனிக்க மாட்டான், திரும்பி விட பார்க்க மாட்டான். யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒலிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த ஓரிரை கொள்கை எல்லா இடத்திலையும் பரவ வேண்டும், அதற்காக என்னுடைய உயிர் வேண்டுமானால் அதையும் தர தயார் என்று எவன் போர்க்களத்தில் போராடுகிறானோ அவன்தான் மறுமை நாளையில் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தவனாக கணிக்கப்படுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய தியாகமாக இருந்தாலும் இஹ்லாஸ் இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செய்யவில்லையானால் அத்தனையும் தூக்கி அல்லாஹ் எறிஞ்சிருவான். அப்ப நம்ம இந்த அமைப்புல இருக்கிறோம், நம்ம தௌஹீத் ஜமாத்தினுடைய அமைப்புல இருக்கிறோம், தலைவராக நம்மளை வச்சிருக்கிறாங்க, அதனால செய்யணும். செயலாளராக இருக்கிறோம் என்பதற்காக செஞ்சீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. என்ன செய்யணும்? எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும்? எல்லா பணிகளையும் செய்யணும். இப்போ என்னைய மாநில தலைவரா இருக்கிறேன், படார்னு என்ன செஞ்சிட்டாங்க? வேற ஆளத்துக்கு போட்டாங்க, என்னை போய் ஒரு கிளை தலைவரா போயிட்டாங்க. ஏன்னா மாநில தலைவரா இருந்தவன் கிளை தலைவரா எப்படி இருப்பேன்? நான் வந்து செய்வேனா?
சொல்லக்கூடாது. கிளை தலைவராக இருந்தாலும் செய்யணும், கிளை உறுப்பினராக இருந்தாலும் செய்யத்தான் செய்யணும். எதுக்கு இந்த தலைவருக்காண்டியா வேலை செஞ்சோம்? தலைவராக இருக்கும் போது பயானுக்கு என்ன, நான் வந்தேன், கிளை இருந்தாலும் கிளை தலைவர்னு போட்டுருவீங்க, எனக்கு மரியாதை குறைவு அப்படின்னு நினைச்சு நான் வரமாட்டேன்னு சொன்னா எதுக்காக வேண்டி நம்ம செயல்படுகிறோம்? தலைவராக இருந்தாலும் செய்யணும், உறுப்பினராக இருந்தாலும் செய்யணும், பொறுப்புல இருந்தாலும் செய்யணும், இல்லாட்டாலும் செய்யணும். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பொறுப்பு கொடுத்தோம்னா வேலை செய்யறது, பொறுப்புல இருந்து ஏதோ ஒரு இதுல அடுத்த பொதுக்குள்ள மாத்திட்டாங்கன்னா டக்குன்னு அடுத்த கட்சிக்கு ஆகிறது. இந்த கடையில வியாபாரம் சரியா இல்ல, அடுத்த கடைக்கு போற மாதிரி. இது என்ன கடை வியாபாரம் செஞ்சு இருக்கிறோம், முதல் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோமா? தௌஹீத் தான் இதனுடைய முதல். அதனை அறுவடை செய்யற இடம் மறுமை நாளையில் தான். என்ன, எனக்கு பொறுப்பு கொடுத்தா வேலை செய்வேன், பொறுப்பு இல்லைண்டா வேலை செய்ய மாட்டேன். அப்போ எதற்காக வேண்டி செய்யணும்? நம்முடைய இந்த அமைப்பை பெருசுபடுத்தணும். இந்த பொறுப்பு இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய அடிப்படை கொள்கையை முஸ்லிம்களுக்கும் சொல்லணும், மாற்று மதத்தவர்களுக்கும் சொல்லணும். அதற்காகத்தான் இந்த அமைப்பில் நான் இருக்கிறேன், அதற்காகத்தான் செயல்படுகிறேன் என்று இருக்கணுமே தவிர, நம்முடைய தலை பொறுப்பு இருந்தால் நான் செய்வேன், பொறுப்பு இல்லை என்றால் நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் துளி அளவு கூட நம்மள்ட்ட வரக்கூடாது. அதனால்தான் நம்ம நிறைய பேர்களை பார்க்க, தலைவர் பொறுப்புல இருக்கும் நல்லா வேலை செய்யறாரு, அடுத்த தலைவர் பொறுப்பா இல்லைன்னா 4 நாள் வராரு, அடுத்ததுக்கு பிறகு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுறாரு. இது என்னது? இது என்ன நிலையை காட்டுகிறது? பொறுப்பு இருந்தால் செய்வோம், இல்லை என்றால் செய்ய மாட்டோமா? இல்லாத போது நிறைய செய்யணும். நான் தலைவர் பொறுப்பு இருந்ததை விட கூடுதலாக செய்வேன், கூடுதலாக பணி செய்வேன், கூடுதலாக பண உதவிகளை செய்வேன். என் தலைமையில் இவ்வளவு நடந்தது, அவர் தலைமையில் பார்த்தீர்களா இப்படி போய்விட்டதுன்னு குறை சொல்வதற்கா? நல்ல ஆலோசனை சொல்லணும். இந்த மாதிரி தப்பு செஞ்சா அந்த தலைவரை இந்த மாதிரி திருத்தி நீங்க நடங்க, இன்னும் நம்முடைய அமைப்பை இன்னும் மேம்படுத்தணும் என்ற முன்வந்து வர வேண்டுமே தவிர, நம்முடைய இந்த பொறுப்புக்காக வேண்டி, நம்ம இருக்கக்கூடிய பதவிக்காக வேண்டி வேலை செய்யக்கூடாது. செஞ்சால் நீங்க விடிய விடிய இந்த அமைப்புக்காக வேண்டி நீங்கள் பாடுபட்டாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் இதற்காக உழைத்தாலும் சரி, ஒன்னும் கிடைக்காது. அல்லாட்ட எதுவுமே கிடைக்காது. எண்ணம் இல்லையே, என்னும் தூய்மை இல்லாமல் போய்விட்டது, இஹ்லாஸ் இல்லாமல் போயிட்டனால அதை அல்லாஹ் தஆலா கண்டுகொள்ள மாட்டான். அதனால இங்கே சேரக்கூடிய ஒவ்வொருவரும் இஹ்லாஸோடு சேருங்கள். எந்த பொறுப்பு இருந்தாலும் செய்வேன், பொறுப்பு இல்லாவிட்டாலும் செய்வேன், என்னுடைய பணிகளுடைய அனைத்தினுடைய கூலியையும் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளையில் தான் எதிர்பார்ப்பேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் உள்ளே வாருங்கள். எந்த விஷயமும் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் ஏன் தௌஹீத் பணியை வீரியமா செய்யல, அதுக்கு தான் வரணும். இதை ஏன் செய்யாமல் இருந்துட்டாருங்கிறதுக்காக வரணும், அதை செய்வதற்கு தூண்டுவதற்காக வரணும். அவங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய மனக்கசப்புகளுக்கு எல்லாம் கேளுங்க, இந்த இதை நம்ம இப்படி நடக்கிறோமே, இவர் செஞ்ச காரணத்துக்காக நாம் திரும்பி வராமல் இருக்கிறோமே, மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்குமா, அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி கிடைக்குமா என்பதை நாம் திருப்பி கேட்டுக்கொள்வோமே. ஆனால் எதுவுமே இல்லை. ஒருவர் ஒழுங்கா நடக்கல, அதுக்காக வேண்டி நான் பயானுக்கு நான் வரமாட்டேன். இது என்ன, யாருக்கு இது யார் மேல கோவிக்கிறது? அல்லாஹ் மேல கோவிக்கிற மாதிரி. இந்த மர்கஸுக்கு நான் வரமாட்டேன், இந்த பள்ளியாசலுக்கு வரமாட்டேன், அந்த ஆள் இருக்கிறாரு, இந்த ஆள் இருக்காரு, இந்த ஆள் தான் உனக்கு என்ன? நீ தொழுவதற்கும், நீ பயான் பண்ணுவதற்கும், நீ பயானை கேட்பதற்கும் அவர் இருந்தால் நமக்கு என்ன? நாம் நன்மையை சேகரிக்க வேண்டும், மறுமையில் கூலியை பெற வேண்டும் என்ற எண்ணம் வருமானால் இவர் இருந்தால் என்ன, அவர் இருந்தால் என்ற எந்த இதுவுமே வராது. அதனால நம்முடைய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து இஹ்லாஸோடு நாம் செய்ய வேண்டும். இல்லையானால் நம்முடைய செயல்கள் எல்லாம் எங்கே போயிரும்? கடைசியில் நரகத்துக்கு போயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, இன்னர் ரஜுல லயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah ஃபீமா யப்தவுல் இன்னாஸ். மக்களுடைய பார்வையில் சொர்க்கத்திற்குரிய செயல்களை சிலர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். பார்த்தா ரொம்ப சொர்க்கத்துக்கு போவார், அப்படி செய்யறாரு, இந்த மார்க்கத்துக்காக இப்படி உழைக்கிறார், நேரம் பாராமல் செய்யறார், போறாரு என்றெல்லாம் மக்கள் எல்லாம் பேசுவாங்க. இவர் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவார். ஆனால் அவரோ வஹுவ மின் அஹ்லின் நார், நரகத்திற்குரியவராக இருப்பார். வ இன்னர் ரஜுல லயஅமலு அமல அஹ்லின் நார் ஃபீமா யப்தவுல் இன்னாஸ் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah. ஆனா சிலர்களுடைய இது பார்த்தா நரகவாதி மாதிரி இருப்பான், ஆனா கடைசியில் அவன் சொர்க்கவாதியா இருப்பான். வெளியில பார்க்கும்போது நரகத்தின் செயல் மாதிரி உங்களுக்கு தெரியலா, ஆனா கடைசியில் அவன் சொர்க்கத்துக்கு போய் விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஏன்? நல்ல செஞ்சு 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 நல்லறங்கள் எல்லாம் செய்து நம்முடைய சேர்த்துக்கிட்டே என்னது அந்த ரியாவை, அந்த முகஸ்துதியையும் சேர்த்துக்கிட்டே வளர்க்கிறது. நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படிங்கிறதே சேர்ந்து சேர்ந்து வளர்ந்துகிட்டே வந்தா அமல்கள் பூரா அழிஞ்சு அழிஞ்சு கடைசியில நரகத்துக்கு போயிடும். நரகவாதியா இருக்கக்கூடிய ஒருவன் கூட அவன் இந்த மாதிரி பயான்களை கேட்டு 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 அவனிடத்தில் இஹ்லாஸை உருவாக்கி உருவாக்கி கடைசியில சொர்க்கவாதியா போயிடுவான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய இஹ்லாஸ், மன தூய்மை நம்மள்ட்ட இல்லாமல் போயிடும்.
நம்மள்ட்ட ஆணவம் பிடித்து, நம்மிடத்துல பொறாமை பிடித்து, அடுத்தவர்களை புறம் பேசிக்கொண்டு இப்படியே சேர்ந்து பாவ மூட்டைகளை எல்லாம் அள்ளிட்டு இருப்போம். அவன் அதை பத்தி எல்லாம் அல்லாஹ் உண்டு, என்னுடைய வேலை உண்டு என்று செய்து கொண்டிருப்பவன் சொர்க்கத்துக்கு முன்னாடி ஓடி போயிடுவான். அதனால்தான் இஹ்லாஸ், மன தூய்மை உங்களுடைய ஒவ்வொரு இடத்திலையும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இந்த பள்ளியாசல் இருக்கு பாருங்க, இதை கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம். இறை இல்லம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. சஹீ முஸ்லிமில் இடம் பெறுகிறது, அல்லாஹ்விற்கு ரொம்பவும் விருப்பமான இடம் பள்ளியாசல் தான். இதை தவிர வேற எந்த இடத்தையும் அல்லாஹ் ரொம்ப விரும்புறது இல்லை. அது ஊட்டியா இருக்கட்டும், அல்லது கொடைக்கானலா இருக்கட்டும், டார்ஜிலிங்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சுவிட்சர்லாந்து மாதிரி ரொம்ப பசுமையான இடமா இருக்கட்டும், அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். அவனை வணங்குவதற்காக சஜிதா செய்கிற பள்ளியாசல் தான். அப்ப இந்த பள்ளியாசலை ஒருத்தன் கட்டுறான், இந்த பள்ளியாசலை கட்டுகிறான், அவனிடத்துல இஹ்லாஸ் இல்லையானால் அவனுக்கு கூட ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்விற்காக வேண்டி மக்கள் எல்லாம் தொழுவணுங்கிறதுக்காக வேண்டி இறை திருப்தியை எதிர்பார்த்து ஒருத்தன் கட்டினான்டா, மறுமையில் அவனுக்கு கிடைக்கிறது என்ன? ஜன்னத்துல ஒரு வீடு. சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம், 450வது செய்தியா இடம்பெறுகிறது. மன்பனா மஸ்ஜிதன், யாராவது ஒருவர் பள்ளியாசலை கட்டுகிறார், எபுத்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ், அந்த பள்ளியை கட்டுவதன் மூலம் நாடுவது அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை, அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து ஒரு பள்ளியாசலை கட்டினால் பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஜன்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டை அல்லாஹ் சொர்க்கத்துல கட்டி கொடுத்துறான். சொர்க்கம் அவருக்கு நிச்சயமாயிருக்கு. எப்போ அல்லாஹ் எல்லாரும் அல்லாஹ் வணங்கணும், ஓரிரை கொள்கை ஓங்கணும் அப்படிங்கிறதுக்கான இறை திருப்தியை எதிர்பார்த்து செஞ்சான். இல்ல, இந்த ஹாஜியாரு ஒரு பள்ளியாசலை கட்டி கொடுத்தாரு அப்படின்னு அவ பேர்ல அவன் வச்சுக்கிட்டான. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருச்சு, ஒரு டீ பிளைட்ல கூட அன்பளிப்புன்னு எழுதி வச்சுக்கிறது. அன்பளிப்பு அப்துல் காதர் ஆயிஷா தம்பதியினருக்கு டீ பிளைட், அதுல ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள ஒரு டீ பிளைட்டை ஒட்டி அதுல அன்பளிப்பு தான் பேர் தெரியணுங்கிறதுக்காக ஃபேனை போட்டு அதுல ஒரு அன்பளிப்பு. என்ன எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், அதுல ஒரு எண்ணம் இருந்தால் இதே மாதிரி மற்றவர்கள் அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்தால் அது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்டா, இந்த மாதிரி அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்படாமல் அதுல திருப்தியை எதிர்பார்க்காமல் கட்டப்பட்ட பள்ளியாசல்கள் கூட அல்லாஹ் போய் நிக்காதங்கிறான். தபூக் போர்க்களம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த மிகப்பெரிய கஷ்டமான போர்க்களத்துல ஒன்று. அந்த போர்க்களத்துக்கு கூட கஸ்வத்துல் உஸ்ரா என்று சொல்வார்கள், கஷ்டம் நிறைந்த போர்க்களம் என்று சொல்லுவாங்க. எல்லா போர்க்களமும் கஷ்டம் என்றாலும் இது ரொம்ப கடுமையான போர்க்களம், ரொம்ப தூரமான பயணம். இஸ்மார் மதீனாவிலிருந்து 700 கிலோமீட்டருக்கு அப்பால் தபூக் என்ற போர்க்களத்துல மிக கடுமையான வெயில் நேரத்துல பேரித்தம்பழங்கள் எல்லாம் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த நேரத்தில் அதையெல்லாம் விட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் அந்த போர்க்களம் நடந்தனால கஷ்டம் நிறைந்த போர்க்களம் என்று சொன்னாங்க. அந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும்போது முனாஃபிகீன்கள் மதீனாவுல ஒரு பள்ளியாசல் கட்டியிருந்தாங்க. அந்த பள்ளியாசல் எதற்காக கட்டியிருந்தா, தஃப்ரீக்கும் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலுஹு, மூமின்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹ்வின் தூதருக்கும் எதிராக எவன் நடக்கிறானோ அவனுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறதுக்காக பள்ளியாசல் தான் கட்டினான். அதுக்கு பேர் என்னது? கோயில் அல்ல. உள்ள சிலைகளை எல்லாம் என்ன செய்யல, வைக்கலை. அவன் வைத்தது எல்லாம் என்னன்னு சொன்னா பள்ளியாசல் தான், அல்லாஹ் வணங்கன்னு தான் சொன்னான். அந்த பள்ளியாசல் எதற்காக கண்ணான்னு அல்லாஹ்க்கு தெரிந்தனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சொல்கிறார், லா தகும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் இந்த பள்ளியாசல்ல நிக்காது. அந்த பள்ளியாசல் நீ தொழக்கூடாது. இது ஆரம்பத்தில் கட்டப்பட்ட பள்ளியாசல், மஸ்ஜித் நபவியோ அல்லது குபாவோ, அங்கே கட்டப்பட்ட ஆரம்பத்திலேயே இறையச்சத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளியாசல் இருக்குது. அஹக்குன் தகும ஃபீ, அதிலே நீ நிற்பதுதான் தகுதியானது. ஃபீஹி ரிஜாலுன் யஹிப்பூனா யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அதில் சில மனிதர் இருக்கிறாங்க, தூய்மையை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அந்த தூய்மையை விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த மாதிரி பள்ளியாசலில் போய் நீ நெல் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் நிற்க வேண்டியது எது என்று சொன்னா, இறையச்சத்தோடு கட்டப்பட்ட பள்ளியாசல போய் நெல். பள்ளியாசலாக இருந்தாலும் கூட அங்க போய் நிக்காதன்னு ஏன் சொன்னா, இஹ்லாஸ் இல்லை, மன தூய்மை இல்லை, கெடுதலுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளியாசல், அதனால அந்த பக்கத்துக்கே போவாதங்கிறான். பேரை நீங்க பள்ளியாசல் வச்சுக்கிட்டாலும், பெயர்ல அல்லாஹ் வணங்கக்கூடிய இடம் நீங்கள் வைத்துக் கொண்டாலும், இஹ்லாஸ் இல்லாமல் நீங்க எவ்வளவு பெரிய பள்ளியாசல் நீங்கள் கட்டிட்டாலும் அங்கு கூட நிக்க கூடாது. மன தூய்மை இல்லாத இடங்களுக்கு போகாதீர்கள் என்றும் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதே மாதிரி இன்னொன்று இடத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு சான்றாக ஒரு செய்தியை சொல்றாங்க. இதல் தக்கல் முஸ்லிமானி பிசைபிஹிமா அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். ரெண்டு முஸ்லிம்கள் வாளால் சந்தித்தார்களானால்
கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில் இருப்பான். யாரு? ரெண்டு பேர், ரெண்டு முஸ்லிம்களும் வெட்டிக்கிறான். அதுல ஒருத்தன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை என்ன செய்யணும், வெட்டிட்டான். அவன் வெட்டிட்டான்னு சொன்னா ரெண்டு பேருமே நரகத்துக்கு போவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ரெண்டு பேருமே நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே பல் காத்தில் சமாபால் மக்தூல், கொன்றவன் நரகத்துக்கு போற. ஓகே, ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான் நரகத்துக்கு, கொல்லப்பட்டவன் பாவம் அவனுமே நரகத்திற்கு போகணும் அப்படின்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னஹு கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபிஹி, இவன் தன்னுடைய தோழனை தன்னுடைய நண்பனை கொலை செய்வதற்கு இவனும் ஆர்வத்தோடு இருந்தான். சஹீஹ் புகாரியில் 31வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இவன் என்ன, இவன் கொஞ்சம் முந்திரண்டை இவன் அவனை கொண்டிருப்பான். இவன் கொல்லப்படுவதற்கு இவன் திறமையாக கொண்டுட்டான். இல்லை என்றால் இவன் அவனை கொண்டிருக்க மாட்டானா? என்ன என்ன இவனுக்கு, இவனும் அவனை கொல்லணும் தான் நினைச்சா அவனை இவனை கொல்ல. ரெண்டு பேருமே ஒரு முஸ்லீம் இல்லையா, நம்ம கொல்லக்கூடாதே அப்படின்னு எண்ணினானா, ரெண்டு பேருமே கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒருத்தன் முந்திக்கிட்டான். அதனால ரெண்டு பேருமே நரகத்துக்கு தான் போவாங்கட்டான். ஏன்? அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். எண்ணம் என்ன? நியாயத்திற்காக நேர்மைக்காக நீ போராடினாயா? ஒரு முஸ்லீம் என்பதற்காக நீ பார்த்தாயா? போய் நீ கொன்றையே. எனவே ரெண்டு பேருமே நரகத்திற்கு போகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மன தூய்மையை காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரியில் 6337வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்னண்டா, நீங்க பார்க்கலாம், அந்த சுன்னத் வல் ஜமாத்துல குர்ஆன் ஓதி முடிச்சா ஒரு துஆ ஓதுவாங்க. அது சில குர்ஆன்ல பின்பகுதியில கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வபில் அலிஃபி உல்ஃபத்தன், வபில் பாய் பரக்கத்தன், வபில் சாய் சவாபன், வபில் ஜீமி ஜமாலன், வபில் ஹாய் ஹிக்மத்தன், வபில் ஹாய் ஹைரா. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் அலிஃபுக்கு அன்பை கொடு, பாவுக்கு பரக்கத்தை கொடு, அப்புறம் சேய்க்கு சவாபு நன்மையை கொடு, ஜீமுக்கு ஜமால் அழகை கொடு, ஹேக்கு ஹிக்மத்தை கொடு, ஹேக்கு ஹைரை கொடு. அரபில உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்லி சொல்லி எதுகை மோனையோட அவர் சொல்றது. அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யும் போது எப்படி செய்யணும்? யா அல்லாஹ் அழுது கண்ணீர் விட்டு, யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சுட்டேன்னு கேட்கறதுக்கு பதிலாக எதுகை மோனையோட துவாவை எழுதி வச்சு. அலிஃபுக்குண்டா என்ன, அல்ல அலிஃபுக்கு அன்பை கொடுக்க வேண்டும்னு கட்டாயமா? அல்லாஹ் அப்படியே சொன்னா அலிஃபு என்ன அன்பை தருவான், பாவ என்ன பரக்கத்தை தருவான்னு சொன்னானா? இவ்வளவு அலிஃபுன்னா எதுக்கு எதுகை மோனையா? கரெக்டா அலிஃபுக்கு அலிஃபு என்ன வருது, பாவுக்கு பா என்ன வருதுன்னு இப்படி செய்கிறார்களே. இது மன தூய்மையை வெளிப்படுத்தக்கூடியதா? அங்கேயும் என்ன செய்யுது? பேச்சு வல்லமையை காட்டுறது, பேச்சு திறமையை காட்டுவது. அல்லாஹ்விடத்துல கையேந்தும் போது என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அழுகை வரணும். அவனிடத்துல தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தணும். கவிதையை கவிஞர் மாறி அல்லாஹ்விடத்துல என்ன செய்ய எதுகை மோனையோட போட்டு என்ன செய்ய கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹீஹ் புகாரியில 6337 என்ன இடம்பெற்றிருக்குன்னா, ஃபன்துர் அஸ்ஸஜஅ மினத் துஆ. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, துஆக்களில் எதுகை மோனையோடு கேட்பதை கவனத்துமா இருந்துகொள். ஃபஜ்தனிபுஹு, அதை விட்டும் நீ தவிர்ந்து கொள். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹுடைய காலத்துல நாங்களும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எதுகை மோனையோட எல்லாம் கேட்டது இல்லை. துஆ என்ன செய்யணும்? உள்ளத்திலிருந்து வரணும், கண்ணீர் விட்டு வரணும், உண்மையிலேயே உணர்ந்து வரணும். அப்படி உள்ள இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே தவிர என்ன செய்ய மாட்டான்? இந்த மாதிரி எதுகை மோனையோடு கேட்கறதுல அல்லாஹ் கண்டுக்கிறவே மாட்டான். இது இஹ்லாஸ் உள்ள உங்கள்ட்ட அல்ல, உங்களுடைய அரபி மொழி புலமையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வெளிப்படுத்துகிறீர்கள். எனவே துஆ கேட்பதாக இருந்தாலும் சரி, தொழுவதாக இருந்தாலும் சரி, தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் எது வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இஹ்லாஸ், மன தூய்மை ஏற்பட வேண்டும். உங்கள்கிட்ட மத்தியில், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விருப்பு இவைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? வெளிப்படவே கூடாது. இஹ்லாஸ் எங்கே வெளிப்படுமோ அங்கே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானே தவிர இந்த மாதிரி பிரார்த்தனைகள் கண்டித்திருக்கிறார். இதற்கு இன்னொரு ஒரு சான்றாக ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. 6679வது செய்தியாக இருக்கிறது. 6679 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இது இஹ்லாஸுக்கு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. அபூபக்கருடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம், ஆயிஷா நாயகி அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். அதுல அவதூறு பரப்புவர்கள் ஒரு ஆள் யாருன்னா மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர். இந்த மிஸ்தாஹ் என்ற தோழர் பத்ர் போர்க்களத்திலையும் கலந்து கொண்டவர். ஆயிஷா நாயகி தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்ட செய்தியை பரப்பி விட்டாங்க.
அவர் பரப்பியதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 1 மாத காலங்கள் வரையிலையும் வஹி எதுவும் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மனைவிட்ட இருந்து பிரிஞ்சிடலாமா என்று ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், இந்த மாதிரி ஆயிஷா நாயி அவர்கள் தப்பே செய்யவில்லை என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மிஸ்தஹுக்கு செய்து வந்த உதவி, முன்னாடியே நிறைய சொந்தக்காரங்கிறதுக்காக வேண்டி உதவி செஞ்சாங்க. கான இன்ஃபிகு அலா மிஸ்தஹின் லி கராபத்திஹி மின்ஹு, தான் சொந்தக்காரங்கிறதுக்காக வேண்டி உதவிகளை செய்து வந்தாங்க. அதனால அவர் சொன்னார், இந்த மாதிரி ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்ன காரணத்துக்காக வேண்டி சத்தியம் விடுகிறார், வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் ஷைஅன் அபதன் பாதல்லதி கால் லி ஆயிஷா. ஆயிஷாவின் மீது இந்த மாதிரி அவதூறு சொன்னதற்கு பிறகு அல்லாவின் மீது ஆணையாக அவருக்கு எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எந்த நேரத்தில் ஆயிஷாவின் மீது அவதூறு என்ற மிகப்பெரிய ஒரு பழியை சொல்லி யாரு தன்னுடைய உதவியை பெற்று வந்தவரை செய்யும் போது கடும் கோபப்பட்டு அந்த கோபத்தினுடைய உச்சகட்டமாக செஞ்சது, பணம் உனக்கு இனிமே நான் செய்ய மாட்டேன், இந்த உதவி உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். சூரத்து நூரினுடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா யாத்தலி உலில் ஃபல்லி மின்கும் வஸ்ஸாத்தி, உங்களில் மதிப்பு மிக்கவர்களும் வசதி படைத்தவர்களும் சத்தியம் செய்ய வேண்டாம். எப்படி ஐயுத்து உலில் குர்பா, சொந்தக்காரர்களுக்கும், வல் மசாக்கீன, ஏழைகளுக்கும், வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்பவர்களுக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர் மன்னிக்கட்டும், அவர் செய்த தவறுகளை அலட்சியப்படுத்தட்டும். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்ல, வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்வனாகவும் இருக்கிறான் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ் இதுல என்ன சொல்லுகிறான், அபூபக்கருக்காக வேண்டிய இறங்கிய இந்த வசனத்துல நீங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்வது கூடாது. அதற்கு அடுத்த ஒரு எதிர்கேள்வி அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் தப்பு செய்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? எவ்வளவு தப்பு நீங்க செஞ்சீங்க, ஏ அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு நீங்க கேட்கிற, அதே மாதிரி உன்னுடைய நண்பன் தப்பு செஞ்சுட்டான், அதனால மன்னிச்சு விட்டு அதை பெருசுபடுத்தாத, நீ அலட்சியப்படுத்தி அதை விட்டு விடு, அவரை மன்னித்து விடு என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குகிறான். உடனே என்ன சொன்னார் தெரியுமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகா சொல்கிறார், வல்லாஹி இன்னீ லஉஹிப்பு அய்யஃபிரல்லாஹு லீ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்ப அவருக்கு உதவியை செய்தார் என்ற செய்தியை புகாரில் நாம் பார்க்கிறோம். இது இறையச்சத்துக்கு, இஹ்லாஸுக்கு, மன தூய்மைக்கு எடுத்துக்காட்டு. நம்ம அப்படி நடப்போமா? 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு, அல்லாஹ்வுக்காக நீங்க பொறுத்துக்கிறீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். உனக்கு தெரியுமா அவன் என்ன பேசினான்னு தெரியுமா, அவன் என்ன சொன்னாலும் தெரியுமா, எப்படி எப்படி எல்லாம் ஊரை பேசிட்டு தெரிஞ்சாலும் தெரியுமா, நம்ம சொல்றோமா இல்லையா? 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு, நம்ம சமாதானத்துக்கு போறோம், அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்கிறீங்க, அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவான், அவங்க என்னத்தை பேசினாலும் நீங்க பெருசுப்படுத்தாதீங்க, உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொன்னா உனக்கு வந்தா இதுக்கு தெரியும், உன்னைய பத்தி பேசியிருந்தா உனக்கு தெரியும். எதிர்கேள்வி கேட்கிறோமே, இதே அபூபக்கர் கேட்க முடியாதா? அபூபக்கர் மீது எவ்வளவு பெரிய, அவருடைய மகள் மீது எவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டு, அவங்களுடைய 1 மாத வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு, வெளியே வர முடியலையே, அடுத்தவர்கள் எல்லாம் கேலி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்படி மனம் எல்லாம் நொந்து போய் அந்த குடும்பமே இருந்த போது அல்லாஹ் மன்னின்னு சொன்ன உடனே கண்டி நான் மன்னிக்கிறேன், அவர் எவ்வளவு பெரிய தப்பு செய்திருந்தாலும் நான் மன்னிப்பதற்கு தயார் என்று சொன்னாங்களே, அங்க இஹ்லாஸை பார்க்கிறோம். நம்மகிட்ட வரணும். அப்படி எவ்வளவு பெரிய சண்டை பிரச்சனைகள் என்று வந்தாலும் நீங்க உங்களுக்கு மத்தியில சமாதானமா இருங்கன்னு 3வது ஆள் உங்கள்கிட்ட சொன்னா, அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், இன்னமல் மூமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்றான். உங்க 2 பேரும் வீட்டுக்கு மத்தியில சண்டை இருக்குது, நீங்க சமாதானம் எல்லாம் சண்டை போடாதீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், பொறுத்துக் கொள்வான் அப்படின்னு உங்கள்கிட்ட சமாதானம் பேசினால் எதிர்கேள்வி பேசாதீங்க, எதிர்வாதம் வைக்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், சரி இனிமேல் நான் என்ன பழசை எல்லாம் மறந்து விடுகிறேன், இனிமேல் நாங்கள் தோழிகளாக இருப்போம், நாங்கள் நெருக்கமானவர்களாக இருப்போம்னு சேர்ந்துடணும்.
அதை பழைய விஷயங்களை எல்லாம் சுரண்டி சுரண்டி எடுத்து அதை பூதகரமாக ஆக்கி நாளைக்கு உள்ள சண்டையை இன்னைக்கு எடுத்துக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சொர்க்கத்திற்கு போகாதவன் யார் என்று சொன்னால் ஒருத்தன் கத்தாத், கோல் சொல்பவன். கோல் சொல்லிட்டு சில ஆட்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அவங்கள பத்தி இங்க சொல்வது, இங்க பத்தி அங்க சொல்வது. உன்னைய பத்தி இப்படி இப்படிலாம் பேசினாலும், உன்னைய பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு தெரிகிற அந்த பொம்பளை அப்படி சொன்னா கூட என்ன செய்யணும்? வெளியில தெரிஞ்சவள அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அந்த சொல்லக்கூடியவர்களை கூப்பிட்டு இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி இருக்கணும். ஆனா ரெண்டு பேர்களுக்கு மத்தியில கோல் மூட்டி சண்டை எடுத்து வைக்கிறாங்களே, அவங்க சொர்க்கத்துக்கே போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கோல் மூட்டக்கூடாது. ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தணும். இணக்கத்தை ஏற்படுத்த வரும் பொழுது நீங்க பழையதையெல்லாம் கிளறாதீங்க. அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானால், அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் இல்லாமல் போகுமானால், இதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்குமானால் எவ்வளவு பெரிய விரோதியையும் நான் சேர்த்துக் கொள்ள தயார். எப்படிப்பட்ட விரோதிகள், எவ்வளவு பெரிய மோசமானவர்கள், இவர்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக் கொள்ளவில்லையா? அபூ ஜஹல் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எவ்வளவு பெரிய எதிரி. அவனுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை தழுவலையா? அவர்களை சேர்த்துக் கொள்ளலையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போர்க்களத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லையா? அப்ப இவர்கள் எல்லாம் பெரிய பெரிய விரோதிகளுக்கு மத்தியிலே எதிராக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவி தன்னுடைய தவறு என்று உணர்கின்ற போது சேர்ந்துக்கிறோம். அப்படி சேர்த்து வைக்கின்ற முயற்சிகள் நடக்கின்ற பொழுது இறங்கி வரணும். ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில சண்டை என்றால் இந்த மாதிரி செய்திகள் குர்ஆன்ல எப்படி இருக்கு, ஹதீஸ்ல இருக்குன்னா சேரலன்னு சொன்னா பெரிய ஆணவக்காரன் நம்ம அர்த்தம். நம்மகிட்ட தலக்கணம் பிடித்து வருகிறோம் அர்த்தம். அல்லாஹ்வை நம்ம மதிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்ய இந்த மாதிரி தப்பு செய்வதை அலட்சியப்படுத்து பொருட்படுத்தாதே அப்படின்னு சொல்லும் போது சேர்ந்து கொள்ளுங்கள். சேர்ந்து இருப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அதற்காக வேண்டி முயலுங்கள். அப்படி செய்தீர்கள் நிறைய நன்மை இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, அல்லாஹ் தஆலா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுமா. அல்லாஹ் என்ன செய்வான்? இணை வைக்காதவர்களுடைய யாரா இருந்தாலும் பாவங்களை மன்னிச்சிடறான். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் ரெண்டு பேரை மன்னிக்க மாட்டானா. யாரு? ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் யாருக்கு சண்டை இருக்கிறதோ, ரெண்டு பெண்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, தொடர்ந்து இது அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக பிரிகிறது வேற. தர்காவுக்கு போறாங்க, போவாதேன்னு சொன்னோம், அதனால பிரிஞ்சு சண்டையை போட்டு வந்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. சும்மா குடும்ப பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, கல்யாணத்துக்கு கூப்பிடல, அது துணியை எடுத்து தரல, இதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி உலக விஷயங்கள் பிரிஞ்சோமே, அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா அந்த இருவர்களும் சேருகின்ற வரையிலையும் இதை என்கிட்ட கொண்டு வந்து காட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். உங்க அமலே பூரா எல்லாம் பெண்டிங்கிலே தான் கிடக்கு. நீங்க சேராத வரை, நீங்கள் பேசாத வரை, உங்களுடைய இணக்கம் ஏற்படாத வரை, நீங்க செஞ்ச தொழுத, நீங்க நோன்பு எல்லாமே பெண்டிங்ல இருக்கும். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அங்கீகரிக்கவே மாட்டான். நீங்க நன்மை செய்தா பதிவு செய்யப்படாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட பதிவு செய்யப்படணும் என்றால் உடனடியாக நமக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தி, நமக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை என்ன செய்யணும்? ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்காக, அவனை மதிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி அல்ல. உங்க சொந்த பந்தத்தை மதிக்கிற அர்த்தம் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சேர்ந்து இருக்குன்னு சொன்னா மறுமையில வெற்றிங்க, அதுக்காக நான் சொல்றேன். இறைவனுடைய கட்டளைக்காக வேண்டித்தான் நான் சேருகிறேன் அப்படின்னு வரணும். அபூதாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ரொம்ப அற்புதமான ரத்தின சுருக்கமான ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4061வது செய்தியாக அபூதாவூதில் இடம்பெறுகிறது. மன் அஹப்பலில்லா வ அபுகலலில்லா வ ஆதாலில்லா வ மனாலில்லா ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவனுக்கு ஈமான் முழுமை அடைஞ்சிருப்பாங்க, கரெக்டா ஈமானோட நடக்கிறாங்கிறதுக்கு ஒரு அளவுகோல். அவன் என்னண்டா, மன் அஹப்பலில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டிய ஒருவனை விரும்புவான், வாபுகலலில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டிய வெறுப்பான். வெறுப்பு சொந்த பந்தங்கள் கொடுக்கல் வாங்கல் அல்ல, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தை செய்ததற்காக வெறுப்பார்கள், அல்லாஹ்வுக்கு காரியத்தை செய்ததற்காக விரும்புவார்கள். வாத்தாலில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுப்பார்கள். எதனாலும் அல்லாஹ்வுடைய காரியம் நல்ல காரியங்கிறதுக்காக, மறுமை வெற்றிக்காக அள்ளி கொடுப்பான். மனஅலில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்காமல் இருப்பார்கள். தர்காக்கு போறேன் கொடுக்க மாட்டேன், தர்கா கட்ட போறேன், இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரோதமானதுக்கும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுக்காக விரும்புவான், அல்லாஹ்வுக்காக வெறுப்பான், அல்லாஹ்வுக்காக கொடுப்பான், அல்லாஹ்வுக்காக வேண்டி மறுப்பான். இப்படி ஒருவன் நடந்து கொண்டால் அவனுடைய ஈமான் முழுமை பெற்றது. அவ்வளவு, சாப்டர் க்ளோஸ். உங்க காரியங்கள் எதை இருந்தாலும் கேட்டு பாருங்க, இதை செய்யறோமே அல்லாஹ்வுக்காகவா, அல்லாஹ்ட்ட மறுமையில் கூலி எதிர்பார்த்து தான் நம்ம செய்யறோமா? ஓகே, கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், பொறாமையா பிரச்சனையா? இல்ல இல்ல,
அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தனை விரும்புகிறீர்கள், முஹப்பத், அன்பு, பாசம், சொந்த பந்தங்கிறதுல அல்லாஹ் சொன்னா சொந்தத்து மேல அன்பு காட்டணும், பிள்ளை மேல அன்பு காட்டணும், ஏகத்துவவாதிகள் மேல அன்பு காட்டணும். அல்ஹம்துலில்லாஹ். அங்க இருக்க வாய்ப்புகளை நீங்க கேட்டால், சஹாபாக்கள் மதீனாவிலே போய் சேர்ந்தவுடன் தன்னுடைய சொத்துல பாதியை கொடுத்தார்களே, சொத்துல பாதியை கொடுக்க முன் வந்தார்களே, அந்த மதீனாவில் இருக்க அன்சாரிகள் எதுக்காக வேண்டி? மாமாவா மச்சானா? அல்லாஹ் இறைவனுக்காக தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வந்தனால என் சொத்தில் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த தோழர்களை பார்க்கிறோம். இப்படி இருக்கணும். கொடுப்பதும் சரி, எடுப்பதும் சரி, தடுப்பதும் சரி, எல்லாம் அல்லாஹ் அல்லாண்டு ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை இறையச்சத்தோடு, இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். மறுமை நாளையிலும் என்ன செய்யும்? இது வெற்றியை உங்களுக்கு என்ன செய்யும்? தரும். எனவே நம்முடைய வாழ்க்கை அனைத்திலேயும் இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு செய்வதற்கு நீங்கள் பாருங்க. ஷைத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டிய எல்லா காரியத்திலையும் நீங்கள் செய்ய துவங்குங்கள். ஷைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் இடையில என்ன செய்ய மாட்டான்? புக மாட்டான். அல்லாஹ் இல்லை என்று வந்தால், உலகத்திற்காக, பதவிக்காக நீங்கள் வருவீர்களானால் அப்ப ஷைத்தான் உள்ள புகுந்து உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுவான். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு நடத்துவதற்குரிய வாய்ப்பை தந்தருள்வானாக. அல்லாஹ்